உன் பேர் என்ன? ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தியா இல்ல காந்தி ஜெயந்தியா? மகாந்தி ஜெயந்தி. அரண்மனையில வர பாக்கு நான்தா. ஓ, அப்ப நீதான் பாக்கா. அப்ப வெத்தலை எங்க? பிங்கி, உன் புது பென்சில் கொஞ்சம் கூட. அதெல்லாம் முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். ஏய், என்கிட்ட 10 ரூபா இருக்குது, நான் அதை வேணா தரேன், நீ எனக்கு பென்சில் கூட. முடியவே முடியாது. அப்போ போன வாரம் என்கிட்ட 10 ரூபா வாங்கினியல்ல, அதை திருப்பி கொடு. இப்ப என்ன, உனக்கு பென்சில் தானே வேணும், தாராளமா வாங்கிக்கோ. பேனா வேணும்னாலும் வாங்கிக்கோ. அதை விட்டு போட்டு 10 ரூபா வேணுமாமா? 10 ரூபா? எங்க அம்மாக்கு பொய் பேசுறது சுத்தமா பிடிக்காது. அப்போ நீ பொய்யே சொல்ல மாட்டியா? எங்க அம்மாக்கு பிடிச்சது செய்வோன்னு நானே இப்ப உங்ககிட்ட சொன்னேன். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், ஒரு சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். ஏன்னா அவங்க மேக்ஸ் டீச்சர். ஏ பிங்கி, நேற்று ஸ்கூல் முடிஞ்சோன்னே என்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன்ல, ஏன் என்னை விட்டுட்டு போனேன்? ஏய், நீ என்ன சொன்ன? ஸ்கூல் முடிஞ்சா எங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னாதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். ஆமா, நான் தான் நேற்று ஸ்கூல் முடிஞ்சு எங்க வீட்டுக்கே நான் போகலையே. பின்ன வேற எங்க போனேன்? நானே நேற்று ஸ்கூல் முடிஞ்சோன்னு நேரா நான் உங்க வீட்டுக்கெல்லாம் நான் போனேன். மீனு, நீ நீலந்து சூப்பரா படிப்ப பாரு. அப்படியே பிங்கி, எதை வச்சு சொல்ற? நேத்து எங்க தெருவுல யானை வந்துச்சு. யானை சாணியும் போட்டுச்சு. சாணில நல்லா பென்சில பரட்டிட்டு யாரு ஃபர்ஸ்ட் எழுதுறாங்களோ அவங்க நல்லா படிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஓ, அப்ப அந்த பென்சில் என்கிட்ட கொடுத்து எழுத சொல்ல போறியா? சேச்சே, அந்த பென்சில் உங்ககிட்ட தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பென்சில் வாயில வச்சிருந்தியா, அந்த பென்சிலை தான் யானை சாணியில போட்டு நல்லா பரட்டி எடுத்தேன்.